வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரிசி பிரச்சினையை ஒடுக்குவதற்காக ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன குற்றச்சாட்டு. நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சிறப்பாக உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொண்டா தெரிவிப்பு. மக்களின் 76 ஆண்டுகால சாபம் குறித்து பேசிய தேசிய மக்கள் சக்தி இன்று மக்களுக்கு பெரும் சாபமாக இருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சனம். நாட்டின் எதிர்காலத்தை அனுபவமில்லாத அணியொன்றுக்கு மக்கள் பொறுப்பு கொடுத்திருப்பதன் பெறுபேறு மிகவும் பயங்கரமானது என வஜ்ர அபிவர்த்தன சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அரிசி பிரச்சினையை ஒடுக்குவதற்காக ஜனாதிபதி இலங்கையை சுத்தப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன குற்றம் சுமத்தியுள்ளார். ஹட்டனில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையை தூய்மைப்படுத்துவது போன்ற வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டால் அதனை ஆளுநர்கள் ஊடாக முன்னெடுக்க முடியும். ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் பணிபுரியவில்லை எனவும் மத்திய மற்றும் ஊவா மாகாண ஆளுநராக அவர் இருந்தபோது இவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் மைத்ரி குணரத்ன தெரிவித்தார். கலைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உத்தியோகத்தர்களை நியமித்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் எனவும் ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை முன்னெடுத்து நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே செயற்படுகின்றார் என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ச தான் பாடசாலை மாணவனாக இருந்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். கதிர்காமத்தில் உள்ள காணியொன்றின் உரிமை தொடர்பாக ஜோசித ராஜபக்ச சிஐடியினரால் நேற்று மணிக்கணக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கிய வாக்குமூலத்திற்கு பின்னர் ஜோசித ராஜபக்ச தெரிவித்த போது 2006 மற்றும் 2007க்கு இடையில் தான் பள்ளியில் இருந்தபோது இந்த குறிப்பிட்ட விஷயம் வெளிவந்ததோடு 2023ஆம் ஆண்டு குறித்த காணிக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு கோவிலுக்கு சில உதவிகளை வழங்கினேன். 2023இல் குறித்த கோவிலுக்கு அருகிலேயே சில உதவிகளை வழங்கிய போதிலும் சம்பந்தப்பட்ட நிலம் இருப்பது கூட எனக்கு தெரியாது. 2017ஆம் ஆண்டு கூட அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போதிலும் எனது பெயர் வழக்குடன் இணைக்கப்படவில்லை. இப்போது இந்த அரசாங்கம் அரசியல் லாபங்களுக்காக என்னை பொய்யான காணி வழக்கில் சிக்க வைக்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்றார். ஜோசித மேலும் கூறுகையில் கடந்த அரசாங்கமும் தன்னை வேறு போய் வழக்குகளில் சிக்க வைக்க முயற்சித்ததாகவும் ஆனால் அவைகளில் இருந்து தான் விடுவிக்கப்பட்டதாகவும் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சிறப்பாக உள்ளதாகவும் பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு பிரிவினரை ஈடுபடுத்தி சிறப்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொண்டா தெரிவித்தார். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் முப்படையினர் விஐபிக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதனை முற்றாக நிறுத்தி போலீஸ் அதிகாரிகளை மாத்திரம் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் விகாரைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள முப்படை அதிகாரிகளும் நீக்கப்படுவார்களா என்று ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் அங்குள்ளவர்களை நீக்குவதற்கு இதுவரையில் தீர்மானிக்கவில்லை என்றும் அது தொடர்பாக ஆராய்ந்த பின்னர் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் அதுவரையில் முப்படையினர் தொடர்ந்தும் விகாரைகளுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 24 மணித்தியாலங்களில் செய்து காட்டுவதாக கூறிய விடயங்களில் ஒன்றையேனும் 100 நாட்கள் கடந்தும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் நாட்டு மக்களின் 76 ஆண்டுகால சாபம் குறித்து பேசிய தேசிய மக்கள் சக்தி இன்று மக்களுக்கு பெரும் சாபமாக இருக்கின்றது. 100 நாட்களில் அரிசியின் விலையை 100 ரூபாவால் அதிகரிக்க செய்திருக்கின்றது. குறிப்பாக 76 ஆண்டுகளின் பின்னர் இம்முறை அதிக விலையில் பார்சூட்டை உண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இந்த அரசாங்கம் பதவியேற்கும் போது 170 ரூபாவாக காணப்பட்ட சிவப்பு பச்சரிசியின் விலை தற்போது 280 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. இதற்காக இந்த அரசாங்கம் விற்கப்பட வேண்டும் என்றார். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அறவிடப்படும் 65 ரூபாய் வரையினை குறைத்து உள்நாட்டு சந்தையில் போட்டித்தன்மையை ஏற்படுத்தி குறைந்த விலையில் மக்களுக்கு அரிசியை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அரிசி ஆலை உரிமையாளர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. விலை சூத்திரம் இருந்தால் அரசாங்கம் என்று ஒன்று எதற்கு என்று கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இவ்வாண்டிலிருந்து எரிபொருளுக்கான வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரண விலையில் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டும் என்று எதிர்பார்த்த மக்கள் இன்று அமைச்சர்களின் பிரச்சனைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் இதற்காக 3/2 பெரும்பான்மையை வழங்கவில்லை. விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியை மறுசீரமைத்து பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் மக்களுக்கான சேவையை ஆற்றுவோம் என்று தெரிவித்தார்.
நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலத்தை அனுபவமில்லாத அணியொன்றுக்கு மக்கள் வழங்கியிருப்பதன் பெறுபேறு மிகவும் பயங்கரமானது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கே வங்குரோத்தடைந்த இந்த நாட்டை பொறுப்பேற்று குறுகிய காலத்திற்குள் ஸ்திரநிலைக்கு கொண்டு வந்ததோடு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவர் சர்வதேச நாணய நிதியத்தோடு கலந்துரையாடுவதற்கு முன்னர் அதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை பாராளுமன்றத்தில் அனுமதித்துக் கொண்டார். அதன் பின்னரே நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி அதன் உதவியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கையை அவ்வாறே மேற்கொள்வதாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அனுமதித்துக் கொண்ட புதிய சட்டங்களை அவ்வாறே முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட காரியாலயத்தை உயிர்ப்பிக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. அதேபோன்று ஊழல் மோசடி எதிர்ப்பு சட்டம் போன்றவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சட்டங்களில் ஒன்றையினும் அரசாங்கம் மீறினால் நாடு வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும் என்றார். என்றாலும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 மாத காலப்பகுதியில் அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது புதிய மாற்றம் எதனையும் காணவில்லை. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்த வேலை திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் இதுவரை பின்பற்றி செல்கின்றவை தொடர்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியை கைவிட்டு செல்லும் போது அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடு நெருக்கடிக்குள்ளாகும் போது எந்த சந்தர்ப்பத்திலும் சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டு எங்களது பொறுப்பை எந்தவிதமான அனுபவம் இல்லாத அணியொன்று பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பெறுபேறு மிகவும் மோசமானதாகும். அந்த பெறுபேறு மிகவும் மோசமான நிலைக்கு வரும்போது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நம்முடன் ஒன்றிணையும் அணிகளோடு சவால்களை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். இலங்கையின் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் 2024ஆம் ஆண்டில் 1958.08 பில்லியன் ரூபாவை சேகரித்துள்ளதாகவும் இது 2023ஆம் ஆண்டின் 1565 மில்லியனிலிருந்து 25.1% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி வருமான வரி மற்றும் பெறுமதிசீர் வரி மூலம் அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செபாலி சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இறைவரை திணைக்களம் 1023.2 மில்லியன் ரூபாவை வருமான வரியாக கடந்த ஆண்டு வசூலித்துள்ள அதே நேரம் இது 2023இல் 911.097 மில்லியனாக இருந்தது. 2023இல் 469.1 பில்லியன் ரூபாவிலிருந்து பெறுமதி சேர்வரி வருமானம் 2024இல் 714.68 பில்லியனாக அதிகரித்துள்ளது. பந்தய மற்றும் சூதாட்ட வரி வசூல் 7422 மில்லியன் ரூபாவிலிருந்து 2024இல் 14,923 மில்லியனாக அதிகரித்துள்ளது. 2023இல் 2478 மில்லியனாக இருந்த பங்குச்சந்தை பரிவர்த்தனை வரை 3128 மில்லியனாகவும் அதிகரித்துள்ளது. அதே நேரம் 2024இல் 1500 பில்லியன் ரூபாவை வசூலித்துள்ளதாக இலங்கை சுங்கம் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.